வாட் இஸ் பைத்தன்? பைத்தன்னா என்ன? நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட 2+5 அப்படின்னா கேட்டா அது வந்துட்டு ஈஸியா ஆட் பண்ண தெரியாது. அதே நம்ம ஒரு கோடாவோ அல்லது இன்ஸ்ட்ரக்ஷனாவோ அதுகிட்ட கொடுத்தோம்னா அது ஈஸியா அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ இது வந்து ஹை லெவல் இன்டர்பிரிட்டட் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ்னா நம்மளால ஈஸியா ஹியூமன்ஸால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ நம்ம கோடை பார்த்தாலே பிரிண்ட் பண்ணணும், ஹலோ வேர்ல்ட் தான் பிரிண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது. இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ். பைத்தன் கோடை பைத்தன் இன்டர்பிரிட்டர் தான் எக்ஸிக்யூட் செய்து, சிம்பிளா சொன்னா பைத்தன் கோடை நம்ம ரன் செய்யும் போது அந்த இன்டர்பிரிட்டர் தான் அதை ப்ராசஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஏன் பைத்தான ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம பைத்தனை ஒரே வேலைக்கு மட்டும் யூஸ் பண்றது கிடையாது. அத பல டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லலாம் பைத்தனை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ வந்து வெப் டெவலப்மெண்ட் யூஸ் பண்றோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு யூஸ் பண்றோம், மெஷின் லேர்னிங்ல பைத்தன் இருக்கு, டேட்டா சயின்ஸ்ல பைத்தன் இருக்கு, ஆட்டோமேஷன் பண்றதுக்கும் பைத்தன் தான் யூஸ் பண்றோம். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அதுக்கும் பைத்தன் தான் யூஸ் பண்றோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு நிறைய ஃபீல்ட்ல வந்துட்டு நம்ம பைத்தனை ஃப்ரீக்வெண்ட்டா யூஸ் பண்றனால நம்ம பைத்தன் என்னன்னு சொல்றாங்கன்னா வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. பைத்தன் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்? அதாவது கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு ஒரு டாஸ்கை கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண பைத்தனை சொல்றது இதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 5 b ஈக்குவல் டு 3. ஸோ பிரிண்ட் ஆஃப் a பிளஸ் பினா ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டு நமக்கு 8 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துரும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தன். பைத்தனை கிரியேட் பண்ணது குடோ வான் ரோசம். அவர் வந்து ஒரு டச் ப்ரோக்ராமர். why இட்ஸ் கால் பைத்தன்? ஏன் பைத்தான்னு சொல்றாங்க? எல்லாரும் நினைக்கிறாங்க பைத்தன்னா பாம்புல இருந்து தான் வந்துட்டு இந்த பைத்தான்ன்ற பெயர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த நேம் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு மான்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற சர்க்கஸ்ல இருந்தா வந்திருக்கு. ஸோ அந்த காமெடி ஷோ வந்து குடோவான் ரோசம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காரு. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு இந்த பைத்தன்ற நேமை அதுல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பைத்தான் ரிலீஸ் 1989ல பிகின் பண்ணிட்டு 1991ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பைத்தான் ரிலீஸ் 2000. பைத்தன் 3.0 released in 2008 and பைத்தன் 2 அஃபிஷியலி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா 2020ல. பைத்தன் 3 தான் நம்ம இப்போ வர பல ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டன். கிளாஸ் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.